அப்ப அந்த தனி மனிதனுடைய அமைதிய பத்தி நீங்க சொன்னீங்க. அது உள்ளம் வந்து தூய்மையா இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த உள்ளம் தூய்மை ஆவறதுக்கு நாம என்ன செய்யறது? என்ன செய்யணும்? ஐயா நல்ல கேள்வி கேட்குறாங்க. உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் தான் மன அமைதி பெற முடியும் என்று நீங்க சொன்னீங்க. இந்த உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது? உள்ளம் கெட்டுப் போவதற்கான காரணமாக நாம் சொன்னது தீய எண்ணங்கள். தீய எண்ணங்களும், தீய சிந்தனைகளும் தான் மனிதனுடைய உள்ளத்தை கெடுக்கின்றன. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் சொன்னோம். பதவி ஆசை, பொருள் ஆசை, ஆணவம் இதெல்லாம் நம்ம தூய்மையை கெடுக்குது. அப்போ இதுக்கு சில சிந்தனைகளை நாம் வளர்த்துக் கொண்டால், நாம் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஆணவம்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றன்னு எடுத்துக்கோ. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஒரு மனிதன் எதை குறித்து ஆணவப்படுகிறான்? தனது பிறப்பை குறித்து ஆணவம். ஜாதிக்கு அடிப்படையே ஆணவம் தான். ஜாதிக்கு அடிப்படையே ஆணவம் தான். ஒரு குறிப்பிட்ட இனத்தில் பிறந்ததனால் ஏற்பட்ட ஆணவத்தினால் மற்றவர்களை இழிவாக பார்க்கிறார். இப்போது இதுக்கு என்ன தீர்வு? இறைவன் தானே உன்னை அந்த ஜாதியில் பிறக்க வைத்தான். இறைவன் தானே அவனை அந்த ஜாதியில் பிறக்க வைத்தான். உன்னுடைய முயற்சியிலா நீ உயர் சாதியில் பிறந்தாய்? உன்னுடைய பயிற்சியினாலும் முயற்சியினாலுமா நீ அந்த ஜாதியிலே பிறந்தாய்? இறைவனுடைய ஏற்பாடு உன்னை இந்த ஜாதியில பிறக்க வச்சிருக்கான். அவனை அந்த ஜாதியில பிறக்க. இதுல என்ன பெருமை வேண்டியிருக்கு? நீ ஏதாவது உழைச்சி கஷ்டப்பட்டு உயர் ஜாதியில பிறந்தா உன்னை பாராட்டலாம். ஒரு மண்ணாங்கட்டி இல்லையா உங்ககிட்ட? இதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இஸ்லாம் சொல்வது எல்லா சிறப்புகளுக்கும் சொந்தக்காரன் இறைவன் இல்லையா? ஆக இப்ப இறைவன் இப்ப சொன்னீங்க கேட்டிருப்பீங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்ல என்ன அதுக்கு என்ன சொல்ல வரோம்? இறைவன் தான் பெரியவன், நான் சிறியவன். காட் இஸ் கிரேட், ஐ எம் ஆல்சோ கிரேட் அல்ல. காட் இஸ் கிரேட், ஐ எம் ஸ்மால். அது உணரணும் இல்லையா? இப்போ முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் கற்றுத்தருகிறது. ஏதாவது உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் என்றால், ஒரு நல்ல ஒரு பதவியோ, நல்ல ஒரு தகுதியோ, அல்லது ஒரு விருதோ, எதுவாகவும் இருக்கும், அல்லது செல்வமோ, குழந்தையோ, முதலாவதாக சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லா, இறையா எல்லா புகழும் உனக்கே. நீ தான் கொடுத்த எனக்கு இதை. இந்த அறிவை கொடுத்தது யார்? நான் எவ்வளவு புத்தகம் படிக்கலாம், ஆனால் அந்த அறிவை பெறுவதற்கான ஆற்றல் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தால், அந்த இன்டெலிஜென்ஸ் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தால், சனிமரா லைப்ரரியிலே ரூம் போட்டு தங்கினாலும் ஒன்றும் அறிவு வரப்போகுது, ஒன்றும் வரப்போகுது. ஆக அந்த அறிவை தந்தவன் யார்? அதை யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய திறமை அல்ல, இறைவன் எனக்கு தந்தது. ஆணவத்தை அடிப்பதற்கு இதான் வழி. பொறாமைப்படுகிறாய். எதுக்கு பொறாமைப்படுகிறாய்? அவனுடைய உழைப்பில் அவன் முன்னேறினான். இது உனக்கு எங்கேயும் வருது பொறாமை? அதே மாதிரி நீ உழைத்து வாழ்க்கையில் முன்னேறப்போகிற வழியை பாரு. பொறாமைப்படுவதனால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேறப் போகிறதா? குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது. இறைவன் அவர்களுக்கு அளித்திருக்கின்ற சிறப்புகளை பார்த்து நீங்கள் பொறாமைப்படாது. இறைவன் தான் கொடுத்தான் அவருக்கு. இறைவன் நான்னால் உனக்கும் தருவான் இல்லையா? ஆக பொறாமைப்படுவதற்கு அங்கே என்ன இருக்கிறது? இப்படி ஒவ்வொன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா? பொருளாசை நீ ஆசைப்படுகிறாய், உன்னால் முடிந்ததை உழை. இஸ்லாம் சொல்லுகிறது, உழைப்பு முயற்சி உன்னுடையது, முடிவு இறைவனுடையது. முயற்சி உன்னுடையது, முடிவு இறைவனுடையது. எல்லா முயற்சி பண்ணவங்கெல்லாம் வெற்றி பெறதில்ல. முயற்சி பண்ணி வெற்றி பெறாமல் போனவங்களும் வாழ்க்கையிலே உண்டு. இப்போ நான் மருத்துவராக இருக்கிறது நான் பார்க்குறேன். ரொம்ப எம்சிஹெச் எம்எஸ் எல்லாம் படித்த நிறைய பேர் டாக்டர்லாம் வருமானம் இல்லாமல் இருக்காங்க. எம்பிபிஎஸ் படித்தவன் நிறைய சம்பாதிச்சிட்டு நடக்குதா இல்லையா பார்த்துட்டு தான் இருக்கும் இல்லையா? ஆகவே ஒன்னால் ஆனதை உழை. ஆகவே முழுமையாக அந்த அந்த பொருள் ஈட்டுவதற்கு நீ முழுமையான காரணம் அல்ல. நீ முழுமையான காரணம் அல்ல, உன்னுடைய பங்கும் இருக்கிறது. அதை ஒன்றும் மறுக்கவில்லை. இப்படி ஒவ்வொன்றைக்கும் யோசித்து யோசித்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த மன அமைதி கிடைக்கும். நான் என்னால் முடிந்ததை உழைப்பேன். எனக்கு வருவது எனக்கு வரட்டும். எனக்கு மற்றவர்கள் எப்படி சம்பாதிக்க பற்றி எனக்கு கவலை இல்லை. அது மாதிரி ஏன் புகழுக்கு ஆசைப்படுகிறாய்? யாருக்காக செய்தாய் இந்த பணியை? எல்லாரும் பாராட்டுங்கிறதுக்காக செஞ்சா நீ? சில பேர் பாராட்டு கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடறான். சில அரசியல்வாதிகள்லாம் பத்திரிகையில பேர் வரலன்னு வைங்க, செத்தே விடுவோம், செத்தே விடுவோம். ஆக பாராட்டுகளை எதையும் எதிர்பாராமல் காரியங்களை செய்கின்ற மனப்பக்குவத்தை அடைந்து விட்டால் உங்களுக்கு அமைதி கிட்டும். அமைதி கிட்டும். குரான்ல ஒரு வசனம் இருக்கு. இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள். இவர்கள் எந்த நன்றியையும் எதிர்பார்ப்பதில்லை, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. ஒருவருக்கு உதவி செஞ்சா நன்றி எதிர்பார்க்க கூடாது.
அவற்றிருந்து ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை வாங்கலாம்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது என்னுடைய கடமை, கஷ்டப்பட்டவனுக்கு நான் உதவி செய்கிறேன், முடிஞ்சிச்சு. எதையும் எதிர்பாராமல் செய்வது. கடமையை செய், பலனை எதிர்பார், இறைவனிடத்தில், மனிதனிடத்தில் அல்ல. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சியை நான் அவ்வளோத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இந்த பயிற்சிகளை மேற்கொண்டால் உள்ளம் அமைதி பெறும்.